நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 5/5/2024, அதாவது மே மாதம் 2024ஆம் ஆண்டினுடைய 5ஆம் நாள்ல தான் நாம இப்ப இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 9:10 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இன்றைய பிற்பகல் நேர காணொளியில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே முதலாவதாக தென் மாவட்டங்கள்ல பதிவாக தொடங்கிய அந்த மழை மேகங்கள் மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி முன்னேறி தற்பொழுது மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. கொல்லிமலை மாதிரியான பகுதிகளை நான் குறிப்பிட்ட சொல்லியிருந்தேன் பிற்பகல் நேர காணொலியில. தற்பொழுது கொல்லிமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தற்பொழுது தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதன்படி பார்த்தோம்னாக்கா மேச்சேரி அருகில, இது சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிங்க. இந்த பகுதியை கூட நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளை நம்மால் தவிர்த்து விடவே இயலாது அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால ரேடார் படங்களின் வாயிலாக காண இயல்கிறது. மேட்டூர் மேச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இவைகள் மட்டும் தான் கேட்டீங்கன்னாக்கா அந்த இடங்கள் மட்டுமல்லாது வனவாசின்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இது மேச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அதே போல நேற்றைய தினம் பெண்ணாகரத்துல அதிகபட்ச அளவு மழை, அதாவது 45 மில்லிமீட்டர் அளவு மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருந்தது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி பெண்ணாகரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டுமல்லாது மேட்டூர் மற்றும் மேச்சேரி, அதாவது மேட்டூர் அணை மற்றும் மேச்சேரின்னு சொல்லலாம். மேட்டூர் அணை நீர்பிடிவு பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஊசிமலை மாதிரியான பகுதிகளில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி தான். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி விட்டது. குறிப்பாக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊசிமலை மாதிரியான பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்க ஒருவேளை அந்த பகுதிகள் எல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்க பகுதியின் நிலவரத்தை என் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இவை போக அந்தியூர் மற்றும் எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட சில இடங்கள்ல, சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல, தேவூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல, குமாரபாளையத்துல மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ குமாரபாளையத்துல மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதே போல சிறுவாலூர், குன்னத்தூர் மற்றும் திங்களூர் அருகில கூட மழை மேகங்களானது ரேடார் படங்கள்ல பதிவாகி கொண்டு இருக்கிறது. நீங்க ஒருவேளை நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்துல உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்லாது விஜயமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிறுவாலூர், குன்னத்தூர் மற்றும் திங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில், வலையப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள் எல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை போக அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலை மேகங்கள் உக்கிரமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது மேச்சேரி, மேட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்களும் அதனுடைய தாக்கத்தை இன்னும் சற்று நேரத்தில் வெளிப்படுத்த தொடங்கும். குமாரபாளையம் அருகில் சித்தோடு குமாரபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். கரூர்ல கூட மழை பதிவானதாக கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷன்ல நல்லா பார்க்க முடிந்தது. இவை தவிர்த்து புகழூர் மற்றும் மோகனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தட்டையங்கார்பேட்டை மற்றும் வலையப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள்ல அத பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா நிறைய பகுதிகள் இருக்கு. பெரிய வெள்ளாம்பட்டி, அதே போல நெட்ட வெள்ளாம்பட்டி, இவை தவிர்த்து தங்கநகர் சுற்று வட்டார பகுதிகள், இழுப்பூர்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய வெள்ளாம்பட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் கிடையாது. இது நம்ம தட்டையங்கார்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி. அங்கெல்லாம் கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் நிறைய இடங்கள்ல, இந்த முசிறி அருகில கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முசிறிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல, தொட்டியத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஐயாமலை மாதிரியான பகுதிகளில், பாம்பனூர் மாதிரியான பகுதிகளில், குளித்தலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல, இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் பல்லச்சேரி, பல்லர்டேரு, ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேட்டுப்பட்டி மாதிரியான பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்ட பகுதிகளில், திருச்சி மாவட்ட மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல், சின்னாலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது.
அதற்கு அருகே இருக்கக்கூடிய சில இடங்களிலும், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சின்னாலம்பட்டிக்கு அருகில் நிறைய ஊர்கள் இருக்குது. சாமியார்பட்டி மாதிரியான பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ எல்லா பகுதியும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா அதுவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இவை போக நான் பார்த்தோமேயானால், இப்போ இந்த சித்தோடு அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள், அதாவது அந்தியூர் எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் தான் அந்த மழை மேகங்கள் மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்தியூர் மாதிரியான பகுதிகளிலும் நிச்சயமாக மழை பொழிவை ஏற்படுத்தி தான் போகிறது. மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகள், குளத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. பெண்ணாகரம் சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. அதன் பிறகும் அந்த மழை மேகங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் நிச்சயமாக நல்ல குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை கடந்த அந்த மழை மேகங்கள் நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் சில இடங்களில், குறிப்பாக நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதே போல அன்னூர், அவினாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கரூர், புதூர் அந்த அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. சரி, கானூர், புதூர் அதற்கு அருகில், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நரியம்பள்ளி, கருவாலூர் சுற்று வட்டார பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காடுவெட்டிப்பாளையம், ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. மேலும் நகர்ந்து அன்னூர் பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்பியூருக்கு அருகில் கூட மழை மேகங்கள் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம், விஜயமங்கலம் இடையே இருக்கக்கூடிய மழை மேகங்கள்னா அது நம்பியூருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தான். அது நகரும் பொழுது நம்பியூர் அருகிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பதிவாகக்கூடிய அந்த மழையை நீங்கள் அப்படியே என்ஜாய் செய்து கொள்ளுங்க. ஏன்னா மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு இருந்ததை நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். மேற்கு உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. நாளையும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. சில பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க விட்டது. மழை அளவுகள் தொடர்பான விஷயங்களை நான் எழுத்துப்பூர்வமாக முடிஞ்சால் நான் பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா காலை நேரத்தில் கூட நம்ம பார்த்து கொள்ளலாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். மழை மேகங்களினுடைய நகர்வுகள் மற்றும் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.